செஞ்சுராயன் வந்துட்டீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா, தொடங்கிடலாங்க ஐயா. வந்துட்டேன், துவங்கிடுமா? ஒரு நிமிஷம் ஐயா. ஓகே ஓகே. அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் ஒரு மிக சிறப்பான ஒரு நாள். ஏனென்று சொன்னால், நறுமலர் அகாடமியினுடைய வரலாற்றில் ஏற்கனவே நம்மளுடைய ஆசிரியர்களுக்காக, கல்லூரி பேராசிரியர்களுக்காக சன் டிவியிலிருந்து புலவர் நம்முடைய ஐயா அவர்களை, ராமலிங்கம் ஐயா அவர்களை கொண்டு வந்து ஒரு உரையை தொடங்கி இருக்கிறேன். அதே போல பேராசிரியர் நீலகண்டன் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புத்துரையை இந்த இணைய வழி மூலமாக கொடுத்திருக்கிறார். அதே போல விஜய் டிவியிலிருந்து அன்பு நண்பர் ஜெகன் அவர்கள் இணைய வாயிலாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர், இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால் அவருடைய பெயரே தமிழ் மகன். அவரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மேடைகளை கொடுத்தாலும் அந்த மேடைகளை முழுமையாக ஆளுகிற ஒரு ஆளுமை படைத்தவர். அவருடைய உச்சரிப்பும் அவருடைய கணீர் குரலும், ஒருவேளை அவர் அரசு பணியில் இல்லாமல் இருந்திருந்தார் என்று சொன்னால் நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஊடகங்களில் ஒரு தலை சிறந்த பேச்சாளராக, ஊடகங்களால் ஒரு மிகப்பெரிய கொண்டாடப்படுகிற ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க ஒரு பேச்சாளராக அவர் அடையாளம் கண்டிருப்பார். அவர் ஒரு அரசு பணியிலே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக சிக்கிக்கொண்டார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு லட்சக்கணக்கான பின்தொடரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உரைக்கு இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், இன்னும் நிறைய அவருடைய நண்பர்கள், இலக்கிய வட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இதில் இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான உரையாளர், ரொம்ப அற்புதமாக தமிழை நேசிக்கக்கூடியவர். ஐயா அவர்களிடம் ஒரு ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக முதுகலை தமிழ் ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு ஊக்க உரை வழங்க வேண்டும் என்று ஐயா அவர்களிடம் கேட்டுக்கொண்ட போது உடனடியாக எப்பொழுது வேண்டுமானாலும் நேற்று தான் கேட்டேன், உடனே இன்றைக்கு வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உரை என்பது தற்பொழுது எல்லோருக்குமே இந்த கால்பர் செய்யப்பட்ட ஒரு நேரத்துல எல்லோருக்குமே ஒரு வகையான ஜுரம் இருக்கிறது. எதை படிப்பது, எதை விடுவது, எந்த இடத்திற்கு சென்று படிப்பது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, கடைசியில இருந்து ஆரம்பிக்கலாமா, நடுவுல இருந்து ஆரம்பிக்கலாமா, அல்லது வெறும் டெஸ்ட் மட்டுமே எழுதிட்டு போறாமா, இந்த புத்தகத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, புத்தகங்களை எல்லாம் நிறைய வாங்கி வாங்கி சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்று நிறைய ஐயங்கள்ல அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஐயங்களை எல்லாம் ஒரு வகையான அந்த படபடப்பையும் குறைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு ஊக்க உரை வேண்டும் என்று நினைத்துதான் இந்த உரையை ஏற்பாடு செய்திருக்கிறேன். நம்மளுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 106 அரசு பணியாளர்களை உருவாக்கிய ஒரு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல இதுவரைக்கும் 280க்கும் மேற்பட்ட நெட் மற்றும் JRF அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல நம்மளுடைய நண்பர்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். சமீபத்திலே நடைபெற்ற BRT பாத்தீங்க அப்படின்னா 29 BRT ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போல பல்வேறு ஆசிரியர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர்களும் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பணியிடம், அரசு பணியிடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிக குறைந்த கட்டணத்துல, குறிப்பாக எல்லாமே தவணை முறை என்கிற அடிப்படையில் தான் நறுமலர் அகாடமியை நான் இயக்கி கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு நல்ல உரையை வழங்குவதற்கு இன்னைக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரையாளர் நம்மளுடைய தமிழ் மகன் இளங்கோ ஐயா அவர்களுடைய ஊக்க உரையை உங்களோடு சேர்ந்து நானும் ரசிப்பதற்காக காத்திருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு நான் இடம் சாருகிறேன். ஐயா வருக, உங்களுடைய உரையை தருக. நான் இனிக்கும் நத்தமிழே, நான் வணங்கும் செந்தமிழே, என் மூச்சிருக்கும் வரை என் முதல் வணக்கம் உனக்குத்தான். முத்தமிழே முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பான என் வணக்கம். மிகவும் சிறப்பானது ஒரு நிகழ்வு இது, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு. ஏனென்றால் கடந்த 40 ஆண்டுகளாக நான் மாணவர்களோடு உரையாடுவதையே என் மகிழ்வான தருணமாக கருதக்கூடியவன். அப்படித்தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஆசிரியராக இருந்து, நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட தொடர்பலுவலராக இருந்து, பொது வாழ்விலே தமிழோடு இணைந்து செயலாற்றுகின்ற வரை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே
மிக சிறப்பானதொரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய அருமை இளவல் சஞ்சீவராயன் அவர்களை நெஞ்சார வணங்கியும் பாராட்டியும் மகிழ்கிறேன். கல்லை பிளந்து நீரெடுத்து, காற்றை பிழிந்து சாரெடுத்து, சூரியனில் நெருப்பெடுத்து சூழ்ச்சிகளை முறியடித்து, எரிமலையின் குழம்பெடுத்து எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து, நரம்பிலே நாணை ஏற்றி நம்பிக்கை முரசு கொட்டி, வடகோடி தென்கோடி வாடுகின்ற என் அருமை இளைஞர்களே, நீங்கள் எல்லாம் காளானை பிளப்பதற்கு கோடாரி கொண்டு வரும் கோமாளிகள் அல்ல. நெருப்பு பெட்டிக்குள் கால் நீட்டி படுத்திருக்கும் கந்தக துகள்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் செயல்களிலே கீழ்வானம் சிவக்க வேண்டும். உங்கள் செயல்களிலே தீப்பொறி பறக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பது இந்த மையத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அழகாக பேசுகின்ற பொழுது ஆசிரியர் சஞ்சீவராயன் அவர்கள் சொன்னார்கள், இங்கே நூற்றுக்கணக்கானோர் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்றவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இங்கே ஆசிரியராவதற்காக காத்திருக்கிறார்கள் என்று. நான் அவரிடம் கேட்டேன், எத்தனை ஆண்டுகளாக இந்த ஆசிரிய பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று, போட்டித் தேர்வு என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், ஏறத்தாழ 19 ஆண்டுகளாக எங்கெங்கோ சென்று எல்லா மாவட்டங்களிலும் சேவை செய்து அந்தந்த மாவட்டங்களிலே பல்வேறு ஆசிரியர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் என்று கேட்டு மெத்த மகிழ்ந்து போனேன். இறுதியாக இப்பொழுதுதான் ஒரு 5-6 ஆண்டுகளாக அவருடைய சேவை நமது மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக அவரை நிச்சயமாக வணங்கி வரவேற்போம். தாயென அன்பு செய்து, தந்தை போல் பரிந்து, சொந்த சேயென அனைத்து பேசி, தூயன நடத்தை கற்க, துணையென நடந்து காட்டும் ஆயன குணம் உலோனே ஆசான் என அழைக்கத்தக்கவன். நாமக்கல் கவிஞனுடைய கூற்று இது. அந்த கூற்றை தன் வாழ்வியலும் நெறியாக பின்பற்றி நடந்து கொள்ளக்கூடியவர் சஞ்சீவராயன் என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையிலே இந்த பயிற்சியிலே சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களெல்லாம் நல்லதொரு ஆசிரியராக வருவதற்கு பொருத்தமான வழிகாட்டுதல் ஆசிரியரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதனால் முதலில் நீங்கள் தேர்வு செய்வதே பாதி வெற்றிக்கு சமம். ஆக நீங்கள் பாதி வெற்றி அடைந்து விட்டீர்கள். இனி வெற்றி அடைய வேண்டியது இன்னும் பாதி தூரம் தான் இருக்கிறது. அந்த வகையிலே நல்லதொரு தேர்வு என்று உங்களை இந்த நேரத்திலே நான் பாராட்டி மகிழ்கிறேன். நல்லதொரு ஆசிரியரை பாராட்டுகின்ற நேரத்திலே ஆசிரியராகவும் நீங்கள் போகக்கூடியவர்கள் என்பதால் ஆசிரியரிலிருந்தே என்னுடைய உரையை துவங்க இருக்கிறேன். ஆசிரியர்கள் என்பவர்கள் மூடிய கதவுகளை தட்டி திறப்பவர்கள், வெளிக்காற்றினை சுவாசிக்க கற்றுத் தருபவர்கள், இருள் போக்கி ஒளி தீபம் ஏற்றியவர்கள். கைகளிலே விளக்குகள் இல்லை, அவர்களே தீபங்களாக அல்லவா இருக்கிறார்கள். வகுப்பறையிலே தொடங்கி வாசலில் முடிந்து விடுவதில்லை ஆசிரியர் மாணவர் உறவு. நல்ல ஆசான்களை மாணவர்கள் என்றும் மறைப்பதில்லை வாழ்நாளில். அதே போல நல்ல மாணவர்களையும் ஆசிரியர்களும் அவ்வாறே மறப்பதில்லை. இது நாங்களும் ஆசிரியர் என்பதால் நாங்கள் உணர்ந்தது. விதைத்தது தானே முளைக்கும், முளைத்தது தானே தழைக்கும். அறுவடையின் வரவு செலவுகள் எல்லாம் வகுப்பறைகளில் தான் வடிவமைக்கப்படுகிறது என்பது ஆண்டோர்களின் கூற்றல்லவா? அப்படித்தான் வகுப்பறைகள் வடிவமைக்கப்படுவதாக இருக்கிறது. அதை அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் சஞ்சீவராயன். நீங்கள் நல்ல வடிவமைக்கக்கூடியவர்களாக வெற்றி பெற்று வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி மகிழ்கிறேன். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும், கண் திறப்பவன் கடவுள், எனவேதான் அறிவுக்கண் திறக்க எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்று சொன்னார்கள். ஆசிரியர் தொழில் ஒரு படைப்பு தொழில். மனிதனை கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்ற உன்னதமான தொழில் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. ஒரு வகுப்பறையில் தான் நாட்டின் வளர்ச்சியே இருக்கிறது. ஆசிரியர்களின் அறிவொளி மாணவர்களின் வாழ்விற்கு வழி. மாணவ சமுதாயத்தின் மைல்கல்லே ஆசிரியர்கள் தான். அதனால் தான் சொன்னான் நாமக்கல் கவிஞன், தன்னிலன் தனது சீடன் தகுதிகள் மிக்கோன் என்ன, மன்னவை போற்றுமாறு மாநிலம் வாழ்த்து கண்டால் அன்னையின் உவகை என்ன ஆனந்தம் அடைவானாசான் என்று சொன்னார். ஆசிரியர் மட்டும்தான் தாய்க்கும் தந்தைக்கும் அடுத்தபடியாக
தன்னுடைய மாணவன் உயர்ந்த நிலைக்கு வந்தான் என்றால் என் பிள்ளை உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டான், என் பிள்ளை ஆட்சியராக இருக்கிறான், என் பிள்ளை இங்கே காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறான், என் பிள்ளை மருத்துவராக இருக்கிறான் என்று என் பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக வளம் வர இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் நல்ல நெறிமுறைகளை கொண்டவர்களாக, நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் அதற்கேற்றபடி நடக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். கல்லாயிருந்த மாணவனை கற்சிலையாக்கக்கூடியவர்கள் நாம் தான். வெறும் களிமண்ணாய் இருக்கக்கூடியவர்களை கலைமிகு சிலையாக்கக்கூடியவர்கள் நாமே. இரும்பாய் இருப்பவர்களை ஈட்டி முனை என நாம் கூறாக்கக்கூடியவர்கள். தகடாய் இருந்தவனை தங்கமாக மாற்றக்கூடியவர்கள். மூங்கிலாய் இருந்தவனை துளையிட்ட புல்லாங்குழலாக்கி இசைமீட்டும் புல்லாங்குழலாக மாற்றும் ஆற்றல் ஆசிரியனுக்கு மட்டும்தானே உண்டு. அப்படிப்பட்ட ஆசிரியராக கூடியவர்கள் நீங்கள். ஆசிரியர்களின் பெருமைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகிலே முன்னேறியவர்களாக போற்றப்படுபவர்களை அறியப்பட்டவர்களை 100 பேரை கண்டெடுத்து நடத்தப்பட்ட ஆய்விலே 90 விழுக்காடு தனது உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் தனது வாழ்விலே ஏதோ ஒரு ஆசிரியரின் உற்சாகமே காரணமாக இருந்திருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் ஆசிரியர்கள். தசரதன் தனக்கு ஆண்மகன் பிறந்தான் என்பதோடு துள்ளி குதித்தானாம். ஏன் ஆண் பிள்ளை பிறந்தது என்பதாலா? இல்லை இல்லை, என்னுடைய ஆசான் விசுவாமித்திரனம் படிப்பதற்கு எனக்கு ஒரு மாணவனை அனுப்புகின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று அவன் மகிழ்ச்சியாக ஆடினானாம், பாடினானாம். அப்படி சொல்லப்படுகிறது ஆசிரியரின் பெருமை. அயன் அங்கெல்லாம் செல்ல வேண்டும். சாக்ரடிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாடில், அரிஸ்டாடிலின் மாணவன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் உலகையெல்லாம் ஒரு குடையின் கீழ் அந்த அலெக்சாண்டர் சொல்லுகிறான், இந்த உலகிற்கு நான் வந்ததற்கு என் தாய் தந்தையர் காரணம், ஆனால் எந்த உலகம் என் காலடியிலே வருவதற்கு என் ஆசானே காரணம் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆசிரிய பணியை ஏற்க இருக்கிறீர்கள். நீங்கள் விடாமுயற்சியோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நெப்போலியன் வரைக்கும், சாக்ரடிஸ், அலெக்சாண்டர் வரைக்கும் போக வேண்டியதில்லை. 1954 இந்தியாவிலே ஒரு நிகழ்வு நடந்தது. ஆசிரியரிடம் நாம் எல்லாம் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 1954 ஜனவரி 30 சச்சிவி ராமன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 30 நீங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு வருவீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அன்று என்னுடைய ஆய்வு மாணவர்களை நான் வர சொல்லி இருக்கிறேன், நான் ஜனாதிபதி மாளிகைக்கு வர இயலாது என்று பதிவிடுகிறார். யோசித்து பாருங்கள், ஒரு ஆசிரியர் தன் மாணவனை எந்த அளவுக்கு நேசித்திருப்பாரேயானால் இவ்வாறு சொல்லி இருப்பார். ஆக அப்படிப்பட்ட ஆசிரியர்களை கொண்ட நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நீங்கள் மாறுவதே இந்த தேசத்திற்கு உங்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் அது பெருமை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதிலே தெளிவும், நெஞ்சிலே நேர்மையும், சொல்லிலே வாய்மையும், முகத்திலே மலர்ச்சியும், செயலிலே தூய்மையும் இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியருக்கு. அது எப்பொழுது வர வேண்டும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், அமைதியாக மக்கள் சேவை அன்பு கொண்டு ஆற்றுகின்ற அந்த சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நீங்களும் நல்ல ஆசிரியராக வருவீர்கள். ஆனால் ஆசிரியராக வருவதற்கு எதுவெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது? அந்த தடைகளை நாம் எப்படி தகர்த்தெறிவது? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல, நாம் நினைத்த காரியம் முடியும் வரை செய்வதே முயற்சி. ஆக முயற்சியும் பயிற்சியும் இருக்குமானால் வெற்றி உறுதி என்பதை உங்களுடைய பயிற்சி நிறுவனமே ஒரு உதாரணமாக இருக்கிறது. பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்குகின்ற அந்த பயிற்சி நிறுவனமே அதற்கு எடுத்துக்காட்டு. 1000 தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மனிதன் தன் மீது நம்பிக்கை வைக்காமல் போனால் நம்மை விட நாத்திகன் உலகிலே வேறு யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னை நம்பு. உன்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது உன்னால் முடியும். உன்னால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது உன்னாலும் முடியும். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுகின்ற டென்சிங் ஏறுகின்ற பொழுது சொன்னான், ஓ இமயமலையே, நீ எத்தனை அடி உயரம் இருந்தாலும் சரி, 8
4-8 8848 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய அந்த மலையை பார்த்து சொன்னான், நீ வளரப்போவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் பல நூறு அடிகள் உயர்ந்து வருகிறேன். ஒரு நாள் உன் உச்சியிலே வந்து என் காலடியிலே இமயமலையை நிறுத்துவேன் என்று சொன்னான். விடாமுயற்சியோடு நடந்து காட்டினான், மலை ஏறினான், கொடி நாட்டினான். ஆக அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். யானையை சாப்பிடலாம் வாங்க என்று ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஆசிரியர் எங்களுக்கு நடத்தினார். ஒரு யானையை கூட சாப்பிடலாம் வாங்கள் என்று. சிறுக சிறுக சாப்பிட்டால் யானையையும் சாப்பிட முடியும் என்பதற்கு ஒரு சிறுகதையை சொல்லி அவர் விளக்கி காட்டினார். அப்படி நீங்கள் படிக்கக்கூடிய பணி சிரமமாக இருந்தாலும் உங்களால் முடியும். கடினமான உழைப்பே சிகரத்தை தொட உதவுகிறது. உழைப்பு உழைப்பு கடுமையான உழைப்பு. உழைப்பே உயர்வு. கடினம்தான், ஆனாலும் முடியும். விழித்துக் கொண்ட விதை மட்டும்தானே விருட்சமாகிறது. உறக்கம் கலைக்காத விதைகள் என்றுமே வளர்வதில்லை அல்லவா, அது வெல்வதில்லை அல்லவா. ஆக நீங்கள் வெல்ல வேண்டுமானால் விழித்துக் கொண்ட விதையாக இருங்கள். உறக்கத்தை உதறி தள்ளிவிட்டு, அச்சத்தை அகற்றிவிட்டு, தாழ்வு மனப்பான்மை தகர்த்து விட்டு வெளியே வந்தால் தானே வெற்றி கிட்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். சிறகு விரிக்க பயந்த பறவை அகன்ற வானத்தை அளவிட முடியாது. ஆக சிறகை விரிக்க பயந்து விடக்கூடாது. நாம் எல்லாம் ராஜாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எல்லா பறவைகளும் மழை பெய்யுமானால் மேகத்தின் கீழே ஓடி ஓடி மரங்களிலே அமர்ந்து கொள்ளுமா. ஆனால் ராஜாளி மட்டும் மேகத்திற்கு மேலே சென்று மழைப்படாமல் அதற்கு மேலே இருக்குமா. அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நடுமலர் பயிற்சி பள்ளியிலே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ராஜாளிகளாக இருங்கள். மனதிலே தெளிவும், நெஞ்சிலே நேர்மையும், சொல்லிலே வாய்மையும், செயலிலே தூய்மையும் இருந்தால் மட்டுமே உங்கள் முகத்திலே மலர்ச்சி வரும், வாழ்விலே வளர்ச்சி வரும். ஆக மலர்ச்சியும் வளர்ச்சியும் வரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல். உங்கள் பயிற்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஆவலும் அதுவேதான். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி இடும்போது அன்பையே தானளித்து தொல்லையெல்லாம் தமக்கென்றும் சுகமெல்லாம் உமக்கென்றும் ஓடி ஓடி உன்னை வளர்த்தெடுத்த தாய் இருக்கிறார். தோல் மேலே தொட்டில் கட்டி தொடை மீது நடைபழக்கி, மார்மேலே தொட்டில் கட்டி மடி மீது நடைபழக்கி, வெயில் என்ற போது விரலாலே குடைபிடித்து, காணல் என்ற போது கையாள நிழல் பிடித்து புத்தி புத்தி வளர்த்தெடுத்த உன் பெற்றோர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? என் பிள்ளை இப்பொழுது தற்காலிக ஆசிரியராக இருந்தாலும், பயிற்சி ஆசிரியராக இருந்தாலும், நிச்சயமாக இவன் வெற்றி பெற்று ஒரு ஆசிரியராக வருவார் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உற்றார்களும் உறவினர்களும் உங்களுடைய முயற்சியை பார்த்து வீண் முயற்சி என்று கூட சொல்லலாம். உங்கள் வெற்றிக்கு பின் தான் உங்களை இவருக்கு விடாமுயற்சி தான் இருந்தது என்று பாராட்டுவார்கள். ஆகவே விடாமுயற்சியோடு இருப்பவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே அங்கீகாரம் இருக்கிறது. ஆக விடாமுயற்சி நம்முடைய வெற்றியை அடையும் வரை உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய தீராத ஆவல். ஆக அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். முத்து கடல் பொதித்து 3 நெறி வளர்த்து கற்று களமிருந்த தாயகம், கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் கரை கண்ட தமிழகம் என்று சொன்னார். தமிழகத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது, மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. தமிழக மக்கள் எல்லாம் ஆற்றல் மிக்கவர்களாக, வீரம் மிக்கவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக வாழ்ந்த வரலாறுகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கம்பராமாயணத்தை படிக்க துவங்குகிறீர்களா? நீங்கள் கம்பராக மாறுங்கள். ராமராக மாற வேண்டும், லட்சுமணனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படலாம். கம்பராக மாறினால் அத்தனை பாத்திரமாக மாறி போவீர்கள். சிலப்பதிகாரம் என்றால் இளங்கோவாக மாறுங்கள். ஆக ஒரு நூலை படிக்கின்ற பொழுது அந்த நூலோடு நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நூலோடு உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டால் நீங்கள் அந்த நூலை நீங்களே வாழலாம். நூலில் பாத்திரமாக, நூல் ஆசிரியராக வாழலாம். அந்த நூலின் கருத்துக்கள் உங்கள் ஆழ் மனதிலே சென்று அமரக்கூடிய வகையில நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு திரைப்படம் பார்க்கின்ற பொழுது 3 மணி நேர திரைப்படத்தை கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் பார்க்கிறோம். ஆனால் 3 மணி நேரம் படிக்கின்ற பொழுது நமக்கு சோர்வு ஏற்படுகிறது. காரணம் என்ன? எதை நீ மகிழ்ச்சியோடு செய்கிறாயோ அதிலேதான் உன்னுடைய ஆர்வம் இருக்கும். எதை நீ முழு ஈடுபாட்டோடு இருக்கிறாயோ அதிலே நீ வெற்றி பெறுவாய். எதை பற்றி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ அதிலே முன்னேறுவாய். அப்படி உங்களுடைய சிந்தையெல்லாம்
360 டிகிரி என்று சொல்வார்கள். அப்படி 360 டிகிரி கோணத்திலும் உங்களுடைய சிந்தை வெற்றியை நோக்கி, வாழ்வின் எதிர்காலத்தை நோக்கியே பயணித்தீர்களே, ஆனால் உங்களை வெல்வாரும் இல்லை, உங்களுடைய தோல்வி அடைவார் என்று சொல்வாரும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட நீங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக வர வேண்டும். ஒரு காலத்திலே இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருந்தது. பொருதெடுக்கை வாழெங்கே மணி மார்பெங்கே போர் முகத்து எவர் வரினும் புறங்கடாத தோள்கள் எங்கே எங்கே என்று புறநானூற்று பாடல் சொல்லியது இளைஞர்களை நோக்கி. போர்க்களத்திலே வேலெறிந்து ஆணையினை கொன்ற வீரன் வேல் தேடி அழுத்து பின்னர் தன் மார்பிலே வைத்திருக்கும் வேல் கண்டு மகிழ்ந்தான் என்று கூறுகிறது தமிழனின் வீரம். அதே போல எங்குற்றான் உன்னன் மகன் எனக்கேற்ற வீரனிடம் பொங்குற்ற மகிழ்வோடு ஏம்புற்றாள் வீரத்தாய். என் மகன் எங்கு சென்றிருப்பான்? அவன் போர்க்களம் தான் புகுந்திருப்பான். ஆனால் அவன் வாழ்ந்த குகை இதுதான் என்று தன் வயிற்றை காட்டி நின்றாள் என்று சொல்லுகிறது. ஆக அன்றைய இளைஞர்களுக்கு ஒரு கடமை இருந்தது. தினவெடுத்த தோள்களாலே திசையை ஒழுக்கும் பனை மரத்து வைரம் போல் உறுதி கொண்டவர்கள் அன்று தேசத்தை காப்பதற்காக மன்னர் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். இன்று உங்களுக்கு ஒரே ஒரு கடமை. உங்கள் பெற்றோர்களும் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரே ஒரு கடமை. முழு கவனத்தோடு உங்கள் படிப்பை படியுங்கள். அந்த படிப்பிலே வெற்றியாளராக வளவருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் உங்களுக்கு போட்டி போட்டால் என்ன, நீங்கள் ஒரே ஒரு இலக்கு நோக்கி பயணித்து நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுங்கள். மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. அர்ஜுனனை அழைத்து ஒவ்வொரு துரோணர்களையும் பாண்டவர்களையும் அழைத்து ஒவ்வொருவராக துரோணாச்சாரி அவர்கள் கேட்கிறார், அங்கே பாருங்கள், அந்த ஆலமரம் தெரிகிறதா? வந்தான் ஒருவன். ஆலமரம் தெரிகிறது. வேற என்ன தெரிகிறது? கிளை தெரிகிறது. மற்றொருவன் வந்தான், இலை தெரிகிறது என்றான். இன்னொருவன் வந்தான், அதிலே கிளி தெரிகிறது என்றான். இவன் வந்தான், அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனா, உனக்கு என்ன தெரிகிறது? ஆலமரத்திலே ஒரு கிளி, அந்த கிளியின் கண் எனக்கு தெரிகிறது. இலக்கு அதுதான், நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வீழ்த்துகிறேன் என்று சொன்னான். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? ஆசிரியருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு இலக்கு நோக்கி அதை அடித்து வீழ்த்துகிறேன் என்று சொன்னானே அர்ஜுனன், அப்படி இருக்க வேண்டும் மாணவன். உங்களுடைய இலக்கு நோக்கி பயணத்திலேயே திசை மாறக்கூடிய பணியே இருக்கக்கூடாது. எத்தனை முறை வீழ்ந்தாலும் அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. எப்போ ஓய்ந்து போகிறதா? இரவென்ன பகல் என்ன, மழை என்ன வெயில் என்ன, எதற்காவது ஓய்ந்து போகிறதா? அலைகள் போல இருக்க வேண்டும். எத்தனை தடைகள் வழிமறித்தாலும் 6 வேறு வேறு வழிகளை உருவாக்கி கொண்டு தன் இலக்கு நோக்கி பயணித்துக் கொண்டுதானே இருக்கிறது. அப்படி 6 போல இருங்கள். அலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆற்றிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பொங்கரில் நுழைந்துளாவி புகுந்து பங்கயம் துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்தாவி கொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் அங்கங்கே அறிவன் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்று சொல்லுகிறது ஒரு பாடல். குளத்திலே நுழைந்து காட்டில் இருக்கக்கூடிய தென்றலை வீசி மலர்களின் மனங்களை எடுத்து மலர்களிலே இருக்கக்கூடிய தேன் சுவையோடு அந்த தென்றலானது இனிமையாக வந்து கொண்டிருக்கிறதாம். எங்கெங்கெல்லாம் சிறப்பானவை இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த தென்றல் வருகிறதாம். எதற்கு உதாரணமாக சொல்கிறார்கள்? அறிவாளி அப்படி எங்கெங்கெல்லாம் ஆற்றல் மிகு செயல்பாடுகள், எங்கெங்கெல்லாம் நல்ல செய்திகள், எங்கெல்லாம் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி தேடி கண்டுணர்ந்து வெற்றியாளனாக ஆற்றல் மிக்கவானாக வளருவான் என்று சொல்லுகிறது அந்த பாடல். அப்படிப்பட்ட பொங்கரில் நுழைந்து வரும் தென்றலை போல நீங்கள் இருங்கள். நல்ல கருத்துக்களை தேடி தேடி ஆற்றல் மிகு மனிதர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். தேனீக்களும் சுறுசுறுப்பாகத்தான் இருக்கிறது, கொசுக்களும் திரும்பி சுறுசுறுப்பாகத்தான் இருக்கிறது. நாம் கொசுக்களாக இருந்து விடக்கூடாது, தேனீக்களை போல இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நம் மனதிலே தாங்கிய ஆற்றல் மிகு ஆசிரியர்களாக வர வேண்டும் என்ற சிந்தையை தவிர வேறு சிந்தனை மனதிலே இருக்கக்கூடாது. விவேகானந்தருடைய கதையை நான் எங்கு சென்றாலும் சொல்லுவேன். அது இப்பொழுது சொன்னால் கூட பொருந்தும் என்று நினைக்கிறேன். விவேகானந்தர் ஒருவர் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் அமர்ந்திருந்த இடத்திலே ஒரு வெளிநாட்டு பெண்மணி வந்து அமர்ந்தார். மருத்துவத்துறையிலே முதுகலை படித்துக் கொண்டிருந்த அந்த பெண். நான் சொல்வது கதை அல்ல, உண்மையான நிகழ்வு. அந்த பெண் அங்கு வந்த உடனே இவரை பார்த்தார். ஆளை பார்த்தால் அழகாக வாட்ட சாட்டமாக இன்றைய இளைஞர்கள் இருப்பதை விட மிகவும் தேஜஸ் என்று சொல்வார்கள், அப்படி இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், என்ன பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, ரம்மியமா இருக்கிறீங்க, இளமையா இருக்கிறீங்க, கலர் அப்படி தொட்டா ரத்தம் வர போல இப்படிப்பட்ட ஒரு கலர்ல இருக்கிறீங்க, இவ்வளவு மனிதர் நீங்கள் ஏன் காவி உடை அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்.
எனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ இது அவசியமாகிறது என்று சொல்லுகிறார். உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறார். விவேகானந்த் என்று சொல்லுகிறார். அந்த பெண் சொன்னால், யார் ஒருவருடைய பெயரை கேட்டால் இந்த இந்திய தேசத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் மகிழ்ச்சியோடு தூக்கி தலையிலே வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த விவேகானந்தர் நீர்தானோ? யார் ஒருவருடைய பெயரை கேட்டால் உலகத்தில் உள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய சமய தலைவர்கள் எல்லாம் மிரண்டு போகின்றார்களோ, யார் ஒருவர் ஒரே வார்த்தையில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற ஒரு வார்த்தையில அமெரிக்காவை தலை நிமிர்ந்து பார்க்க வைத்தாரோ அந்த மாபெரும் விவேகானந்தர் நீர்தானோ என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்னார். என்னையா இப்படி உங்ககிட்ட திறமை இருக்கு, அத்தனை பேரும் கொண்டாடுறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற அதே திறமைதான் எனக்கும் இருக்கிறது, தனியாக திறமை இல்லை. நான் எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்வேன். அவர் சொல்றாரு, நான் எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்வேன், 100 விழுக்காடு ஈடுபாட்டோடு செய்வேன். இந்த புகை வண்டியை சுத்தம் செய்ய சொல்கிறீர்களா, அனைவரை விட நான் மிக அருமையாக சுத்தம் செய்வேன். இங்கே இருக்கக்கூடிய கழுவறையை கழுவச் சொல்லுங்கள், நான் தான் சிறப்பாக கழுவுவேன். அங்கே உழுது கொண்டிருக்கிறானே உழவனோடு சென்று என்னை பணியாற்ற சொல்லுங்கள், உழவனுக்கு இணையாக ஏன் அவனை விட சிறப்பாக நான் உழுவேன். படிக்க சொல்லுங்கள், பொறுப்பாக நான் எல்லோரையும் விட சிறப்பாக படிப்பேன். எதை செய்தாலும் அந்த செயலிலே 100 விழுக்காடு என் கவனம் இருக்கும், அதுவே என் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லுகிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு கடுப்பாயிடுது. நீங்கள்லாம் 100 விழுக்காடு கவனத்தோட செய்வீங்க, நாங்கள்லாம் படிக்க செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், அப்படியாம்மா? இல்லம்மா, என்னால நீங்க உறுதிப்படுத்துவீங்களா இதை அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. என்ன என்கிட்ட ப்ரூவ் பண்ணுவியா? ஓ செய்வேனே. என்ன செய்வீங்க? உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை கொஞ்சம் எடியுங்கள் தான். அந்த அம்மா சொல்றாங்க, இது மருத்துவம் சார்ந்த நூல், இந்த நூலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சாமியார், உங்க வேலையை பாருங்க. எடுமா. எடுத்தாங்க. முதல் பக்கத்தை எடுத்தாங்க. படிங்க. இது நியூராலஜி சம்பந்தமான நூல், உங்களுக்கு இது புரிய போறதில்லை, எதுக்கு படிக்க சொல்றீங்க? படிமா. ஒரு பக்கம் படித்தார்கள், 2 பக்கம் படித்தார்கள், 10 பக்கம், 20 பக்கம், 30 பக்கம், 50, 100, 150 பக்கம், 200 பக்கம் படிச்சுட்டாங்க. அந்த அம்மாக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. உங்க திறமையை காட்ட சொன்னா என்ன படிக்க சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன சாமியார் நீங்க? அப்படியாமா? புத்தகத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்கள், முதல் பக்கத்தை எடுங்கள் என்றார். அவர் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக படித்த அந்த 200 பக்கத்தை ஒரே வார்த்தை பிறளாமல், ஒரு வரி மாறாமல் அப்படியே தான் அறியாத மருத்துவத்துறை சார்ந்த நூலை திருப்பி சொன்னார். அந்த அம்மா பயம் அசந்து போனாங்க. நீட்டி காலில் விழுந்து, ஐயா, உலகம் உங்களை வணங்குவதற்கு நீங்கள் 100க்கு 200 விழுக்காடு பொருத்தம், இனி நான் உங்களுடைய சீடராகவே இருப்பேன் வாழ்நாள் முழுவதும் என்று இருந்தார்கள். இது உண்மை கதை. இதை எதற்கு சொல்லுகிறேன்? ஒரு மனிதன் எதன் மீது ஈடுபாடு கொள்கிறானோ, எதை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ, எதை பற்றி எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் அவனுடைய எண்ணம் எண்ணுகின்ற பொழுதெல்லாம் அந்த வெற்றியை நோக்கியும், ஆசிரியர் பணியிலே நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியை நோக்கியும் உங்களுடைய சிந்தனை இருக்குமானால், விவேகானந்தரை போல 100 விழுக்காடு உங்களுக்கு கவனம் படிப்பிலே இருக்குமானால், உங்கள் வெற்றியை தடுத்து விடுவதற்கு யாரால் முடியும்? யாராலும் முடியாது. இதைத்தான் துவங்கும் பொழுதே சொன்னேன். யாராலும் முடியாதது உங்களால் முடியும், உங்களால் முடியாதது யாராலும் முடியாது என்று சொன்னேன். ஆகவே உங்களால் முடியவில்லை என்றால் யாரால் முடியும்? நிச்சயமாக முடியும். 3 மணி நேர திரைப்படத்தை பார்த்துவிட்டு முழுமையாக சொல்லக்கூடிய நமக்கு 1.5 மணி நேரம் படித்த பாடலை திருப்பி சொன்ன விவேகானந்தரை விட நாம் சாதனையாளர்கள் அல்லவா? ஒரு திரைப்படத்தை முழுமையாக 3 மணி நேர கதையை சொல்லும் ஆற்றல் இருக்கிறதே நமக்கு. அப்படியானால் படிப்பிலேயே இல்லாமல் போனது? உங்கள் கவனம் அதிலே 100 விழுக்காடு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். 100 விழுக்காடு அதிலே இருக்குமானால் வெற்றியாளர்களாக வலம் வருவீர்கள். தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என்பதை சஞ்சீவராயன் போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் பயிற்சி கொடுத்து தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். இன்று போட்டித் தேர்வுகளிலே தருமபுரி மாவட்டம் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிகு மாவட்டமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். குறைகளையே நிறைகளாக்கி சாதனை படைக்க வேண்டும். நிறைய படிக்கவில்லையே, உயரமாக இல்லையே, நான் வண்ணமாக இல்லையே, என் குடும்பம் வசதியாக இருந்தெல்லாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நீரில் உள்ளோம் என்று சோர்ந்து விடாமல் இருப்பதால் தானே தாமரையும் அல்லியும் தண்டினை நீர்மட்டம் வரை உயர்த்தி கொள்கிறது. அப்படித்தான் நாம் உயர்த்துக் கொள்ள வேண்டும். பறக்க முடியவில்லை என்று கவலைப்படாத காரணத்தால் தான் நெருப்பு கோழிகள் வேகமாக ஓடுகிறது குதிரையை போல. சின்னதாக இருந்தாலும் தன் மனத்தால் வண்டுகளை வசீகரித்து தனக்கென தனியிடம் பெறுகிறது. சின்னஞ்சிறு வண்ணமலர்கள் வண்ணத்து பூச்சிகளை எல்லாம் தன்னை நோக்கி ஈர்க்கிறது.
இப்படி நமது நிறைகளை பட்டியல் போட்டு ஒன்று திரட்டி பாருங்கள். நிறையுள்ள மனிதர்களாக நாம் இருப்போம். நம்பிக்கை உள்ளவன் கண்களிலே இருள் கூட விளக்காகி வாழ்க்கையை வெளிச்சமாக்கிவிடும். ஆக உங்களுக்கு இருள் கூட வழிவிட காத்திருக்கிறது. ஆனால் முயற்சியே உங்கள் மனிதிலே இருக்க வேண்டும். மனிதன் உணர்வால் வாழவில்லை, உயிர் மூச்சால் வாழவில்லை, நம்பிக்கையால் தான் வாழ்கிறான். நம்பிக்கையே உணவு, நம்பிக்கையே உயிர் மூச்சு. தோல்விகள் என்பது தடைக்கற்கள் அல்ல, அது படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த படிக்கற்களில் ஒன்று தோல்வி தோல்வி என்ற படி, முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, நான்காம் படி என்று ஏறினால்தான் வெற்றி என்ற மாடி காத்திருக்கிறது. ஆகவே தோல்வி அடைந்து விட்டோம் என்று தளர்ந்து விடாதீர்கள். மாடி எட்டும் வரை எத்தனை படிகள் இருந்தாலும் ஏறினால் தானே மாடி அடைய முடியும். ஆக தோல்வி படிகளை தாண்டி தாண்டி நீ செல், வெற்றி என்ற மாடி உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். திருத்தப்படாத நிலம் பயனற்று போகும், தடுக்கப்படாத வெள்ளம் தாளாத தொன்ப வரும், கடிவாளமில்லா குதிரை கண்டபடி ஓடும். நம் சமூகம் கலர் நிலமாய், காட்டாற்று வெள்ளமாய், கடிவாளமற்ற குதிரையாய் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பொருத்தமான சிந்தனைகளோடு நீங்கள் பயணித்தீர்களேயானால் வெற்றியாளர்களாக வருவதற்கு தடை ஏது? நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக வர வேண்டும். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், தத்தம் கருமமே கண்ணாயினார் என்று சொல்லுகிறது பாரு. அப்படிப்பட்ட அற்புதமான கருமமே கண்ணாயினார் என்ற அறிவு கொண்ட சிந்தை கொண்டவர்களாக நீங்கள் வளர வேண்டும். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி. வாய்ப்புகளை நீ தேடி சென்றால் நீ அறிவாளி. வாய்ப்பு வரும் என்று காத்து கிடந்தால் ஏமாளி. வந்த வாய்ப்பை தவறவிட்டால் கோமாளி என்று சொன்னான் கவிஞன். என் அருமை இளைஞர்களே, ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, தேர்வு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பிலே நாம் ஏமாந்து விடாமல் வெற்றியாளராக வர வேண்டும் என்ற விடாமுயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். 1000 வார்த்தைகளை காட்டிலும் ஒரு செயல் மேன்மையானது, 1000 செயல்களை காட்டிலும் ஒரு சாதனை மேன்மையானது, 1000 சாதனைகளை காட்டிலும் ஒரே ஒரு உள்ளத்திலேயும் நம்பிக்கை தெய்வத்தை ஏற்றினால் அதுவே அனைத்திலும் மேன்மையானது என்று சொன்னான் ஓர் அறிஞன். அப்படி உங்கள் மனதிலே இந்த நம்பிக்கை வருமானால் நீங்கள் வெற்றியாளராக வருவதற்கு வெற்றி தடை ஏதுமே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் நோக்கம் மிகச் சரியானதாக இருக்க வேண்டும். நான் வெற்றி பெறுவேன் என்ற சிந்தனை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியதை போல முயற்சி செய்ய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கான உழைப்பை நீங்கள் தருவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே நீங்கள் கண்ட கனவு நனவாகும். அதற்கான உழைப்பை போட இன்றைய தயாராகுங்கள் என்றார். நாளை என்பது மிக மிக தாமதமான காலம். இன்றைய துவங்குங்கள், அதையும் நன்றே துவங்குங்கள், அதையும் இன்னே துவங்குங்கள், இப்பொழுதே துவங்குங்கள். ஆக நான் வெற்றி பெறுவது மட்டுமே இலக்காக கொண்டு பயணிப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இப்பொழுதே ஏற்பட வேண்டும். உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அடி தூரத்தை காண முடிந்தால் இந்த உலகமே உங்கள் காலடியில். ஒவ்வொரு அடியாக நாம் நடந்து போனால் உலகத்தையே தாண்டி விடலாம் அல்லவா? ஆக நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி சரியாக பயணுங்கள். தேவையற்ற கிளை நீக்கிய செடிகளே ஓங்கி வளரும், அதுவே அழகு. தேவையற்ற பகுதியில் நீக்கிய கல்லே சிலையாகும், அதுவே கருவறையில் வரித்து வணங்கப்படும். தேவையற்ற சிந்தனை நீங்கினால் மட்டுமே நீங்கள் சாதனையாளர்கள். உங்கள் மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் எது இருக்கிறது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்களே அதை களைந்தெறியுங்கள். ஒரு மனிதன் தனியாக இருந்தால் அவன் சிந்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். கூட்டத்திலே இருந்தால் அவன் வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆக உங்கள் சிந்தனையிலே கவனமாக நல்ல சிந்தனை இருக்குமானால் நீங்கள் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடனே கண்மூடி அமர்ந்து இந்த உலகத்தை ரசியுங்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அருகிலே சமையல் கூடத்திலே தாயினுடைய ஒலி இருக்கலாம், இங்கே நம்முடைய இல்லத்திலே தொலைக்காட்சியினுடைய ஒலி இருக்கலாம், அருகிலே காக்கா கத்தலாம், கரவலாம், அருகிலே குருவிகள் ஓசை கேட்கலாம், அருவி ஓசை கேட்கலாம், மழை ஓசை கேட்கலாம். அத்தனையும் கண்டு ரசியுங்கள்.
நீங்கள் கண்மூடி இருக்கும் பொழுது தேவையற்ற சிந்தனைகள் வராமல் இந்த உலகத்தை உணரக்கூடியவர்களாக நீங்கள் பயிற்சி பெற்றீர்களானால் நீங்கள் படிக்கின்ற பொழுதும் அப்படியே எந்த சூழலிலும் படிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆக தினந்தோறும் அந்த 10 நிமிடம் அப்படி நீங்கள் யோசியுங்கள். யோசிக்கின்ற பொழுது இறுதியாக கற்பனையிலே ஒன்று எழுகின்றதற்கு முன்பாக யோசியுங்கள். தேர்விலே நீங்கள் மிகவும் சிறப்போடு நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வையுமாக தேர்வறையிலே செல்வதாக உணருங்கள். தேர்வறையிலே சென்று சிறப்பாக தேர்வு எழுதியதாக உணருங்கள். எழுதிய தேர்விலே நீங்கள் வெற்றி பெற்றதாக, வெற்றி பெற்று பணியிலே சேர்வதாக தினந்தோறும் தினந்தோறும் காலையிலே கனவு காணுங்கள். கனவு கண்டு அந்த திசையை நோக்கி நான் நடக்கின்றேன், நான் வெற்றி பெறுவேன் என்ற முயற்சியோடு நீங்கள் நடங்கள். நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே தாய்மடியிலே உனக்காக பாலை வைத்த இந்த இயற்கை உனக்கான வாழ்க்கையையும் தயாரித்தே வைத்திருக்கிறது. இயற்கை உனக்கான வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது. நீங்கள் தொடும் முன் கல், தொட்ட பின் சிலை, எழுதும் முன் காகிதம், எழுதுகோல் பட்ட பின் அதுவே வெற்றி காவியம். முயற்சி எடுக்கும் முன் முடவன், முயற்சி எடுத்த பின் சாதனையாளன். மழை கொட்டும் முன்தான் வறுமை, கொட்டிய பின்னே பசுமை. காற்று புகுமுன் அது ஊமைக்குழல், காற்று புகுந்தால் அதுவே இசை தரும் புல்லாங்குழல். ஆக காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. நீங்கள் படிக்காமல் கவனமில்லாமல் சிதறிவிட்டு காரணங்களை தேடாதீர்கள். நீங்கள் வெற்றியாளராக வர வேண்டும் என்றால் காரியத்திலே கவனம் செலுத்துங்கள். காலத்தின் மடியிலே கண்ணீர் வெடிப்பவர்களை காலம் கரைத்துவிடும். எழுந்து நிற்பவர்களை மட்டுமே அது ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் எழுந்து நிற்பவர்களாக இருங்கள், வெற்றியாளர்களாக நீங்கள் வளம் வருங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். முடங்கி கிடந்தாலே சிலந்தி கூட உங்களை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்று கவிதாசன் சொல்லுவான் அடிக்கடி கூட்டங்களிலே. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உமக்கு வழி கொடுக்கும். விரிந்தால் மட்டும்தான் பாராசூட், மனம் கூட அப்படித்தான். மேலே இருந்து குதிக்கின்ற பொழுது பாராசூட் விரியவில்லை என்றால் அந்த பாராசூட் பயனுண்டா? மனமும் அப்படியே. வெற்றியை நோக்கி நல்ல சிந்தனைகளை நோக்கி உங்களுடைய மனம் பயணம் செய்தால்தான் அது சிறந்த மனம். இல்லை என்றால் அது பயனற்ற ஜடமாக மாறிவிடும். கையிலே உழைத்துகின்ற பொழுது கை உரம் பெறுகிறது. காலிலே நடந்து நடந்து செல்பவனுக்கு கால் உரமாகிறது. காலற்றவனுக்கு கையே காலை போல உரமாகிறது. முதுகிலே நிமிர்ந்து வேலை செய்யக்கூடியவனுக்கு, நிமிர்ந்து நடக்கக்கூடியவனுக்கு முதுகுத்தண்டு வலுப்பெறுகிறது. மூளை கூட அப்படித்தான். என் அருமை தோழர்களே, மூளையும் அப்படித்தான். திரும்ப திரும்ப கத்தியை போல தீட்ட தீட்ட கத்தி கூர்மை அடைவதைப் போல நீங்கள் படிக்க படிக்க, பண்பாடோடு சிந்திக்க சிந்திக்க உங்கள் மூளை வளம் பெறுகிறது. அதிலே சிந்தனை வளம் பெறுகிறது. நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆக உங்களுடைய சிந்தையை நீங்கள் முறைப்படுத்துங்கள், நெறிப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். நீங்கள் வெற்றியாளராக வருவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. தடுமாறி விழுவதிலே தவறில்லை. எழுந்திருக்கு எண்ணமில்லாமல் இருந்தீர்களானால் அதுவே தவறு. நான் தலைப்பை கொடுத்திருப்பேன், பார்த்திருப்பீர்கள். நம்மை நாமே வெல்வோம். ஆம், ஒவ்வொரு நாளும் செடி கூட ஒவ்வொரு இலையாக துளிர் விட்டு வளர்ந்து வருகிறது. மரத்தை வெட்டிவிட்டால் கூட அது தோல்வி அடைந்தோம் என்று இருந்து விடுவதில்லை. வெட்டிய முருங்கை மரம் கிளை விட்டு மீண்டும் அதைவிட வேகமாக, அதைவிட செருக்கோடு பச்சை நிறமாக வளருகிறது. நீங்களும் அப்படித்தான். தோல்வி வந்துவிட்டால் இன்னும் வேகமாக நீங்கள் உங்களை நீங்களே வெற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்து வருகிறேன், அறிவிலே உயர்ந்து வருகிறேன், என்னை நானே வெல்கிறேன் என்று யாருக்கோ போட்டியாக நாம் போக வேண்டியதில்லை. நம்மை நாமே வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை வெற்றி பெற வேண்டும். இன்றிருந்த அறிவை விட நாளை எனக்கு 10 விழுக்காடு அறிவு கூடியிருக்கிறது. பல பாடங்களை படித்திருக்கிறேன், பல அறிவு சார்ந்த செய்திகளை தெரிந்திருக்கிறேன். ஆகவே நான் வெற்றியாளனாக வளம் வருவேன் என்ற சிந்தனை உங்களிடம் வர வேண்டும். நல்ல சிந்தனைகளின் ஊற்றாக உங்கள் மனம் இருக்குமானால் ஆற்றல் மிக்கவளாக மாறுவீர்கள். குடும்பத்திலே அன்பு, பெற்றோரிடம் பாசம், தாய் மொழி, தாய் நாடு இவற்றின் மீதெல்லாம் நேசம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது தெளிந்த சிந்தையும் தெளிவான நீரோடை போல உங்கள் எண்ணங்களும் தெளிவானதாக இருக்கும், செம்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்படி இந்த 3ம் இருந்த காரணத்தினால்தான் எங்கோ அங்கே கடைகோடியிலே இருந்த ராமேஸ்வரத்திலே பிறந்த ஒரு ஏழை குடிலே
மீன்களை கொண்டு கொண்டு வீடு வீடாக போட்டவன், செய்தித்தாளை வீடு வீடாக போட்டவன், புளியங்கொட்டைகளை பெருக்கி பெருக்கி தன்னுடைய வாளுக்கு ஆழ்க்கைக்காக சேகரித்து அதை விற்பனை செய்தவன், ஒரு எளிய மனிதன் உலகமே போற்றக்கூடிய மனிதனாக உயர்ந்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தாயையும் தாய் மொழியையும் தாய் நாட்டையும் நேசித்தான். அதனால் வெற்றியாளனாக வளம் வந்தான். ஆகவே ஒருவன் வெற்றியாளனாக வருவதற்கு சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும், சிந்தனை நல்ல திசை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படி பயணிப்பதேயானால் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் வெகு விரைவாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சமமானவர்களில் முந்திக் கொள்பவர்கள் தான் சாதனையாளர்கள். ஓரடி முன்னால், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் என்று சொல்வார்கள். எல்லோரையும் விட ஒரு அடி முன்னால் எடுத்து வையுங்கள். எல்லோரும் எழுதுவதை விட கொஞ்சம் உங்களுடைய கவனம் அதிகமாக இருந்து சிறப்பாக உங்களுடைய தேர்வியை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். முடியாது என்று நின்றுவிட்டால் மூச்சு காற்று கூட நின்றுவிடும். முடியும் என துணிந்து விட்டால் மூளைக்குள் கூட மின்சாரம் பெறப்பெடுக்கும். விதை முளைக்கும் ஆற்றல் விதைக்குள்ளேதானே. உங்கள் முன்னேறுவதற்கான ஆற்றலும் உங்களுக்குள் தானே. ஆக அந்த ஆற்றலை வளர்க்க வேண்டும், யாரும் வளர்க்க வேண்டியதில்லை. சோர்வு இருந்தால் யோசியுங்கள். சோர்வு எதற்கு? வெற்றி பெறவில்லை என்றால் ஏன் வெற்றி பெறவில்லை என்று யோசிக்காதீர்கள். எங்கே தோல்வி கிடைத்தது? எங்கே வழுக்கி விழுந்தோம்? நாம் வெற்றி பெறாது போனதற்கு என்ன காரணம் என்று யோசியுங்கள். அடுத்த முறை நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள். ஆக வெற்றியை நோக்கிய சிந்தனை திரும்ப திரும்ப இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள். யாரையோ ஜெயிப்பதல்ல வெற்றி, நம்மை நாமே ஜெயிப்பதுதான் வெற்றி. அதனால்தான் நம்மை நாமே வெல்வோம் என்ற தலைப்பை நான் அருமை இளவல் சஞ்சீவராயன் கேட்டவுடனே நான் சொல்லேன். அப்படிப்பட்ட சிந்தைகளை நீங்கள் எல்லாம் அழைக்க வேண்டும். எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னான் பாவேந்தன். அந்த பாவேந்தனின் கூற்றுப்படி நீங்கள் எல்லாம் நல்ல ஆசிரியர்களாக, இந்த தேசத்திற்கு அறத்தை போதிக்கக்கூடியவர்களாக, அறமும் மரமும் அழிந்து போகின்ற காலமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும். உங்கள் தோள் அசைந்தால் சூரியமேடு கூட சாம்பலாகும். என்னிடமே இளைஞர்களே, உங்களால் முடியாதது யாராலும் முடியாது. வையத்து நன்மைக்கு வாழ்வென்று உணர்ந்தவனே செய்யும் தொழிலில் திறம் காண்பான். நாம் திறமாக இருக்கும் என்றால் வையத்து நன்மைக்குத்தான் இந்த வாழ்வு என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் பாவேந்தன். வையத்து நன்மைக்கு வாழ்வென்று உணர்ந்தவனே செய்யும் தொழிலில் திறம் காண்பான், ஐயும் அகன்றிடும் அறிவில் உயர்ந்திடுவான் என்று சொன்னார். ஆம், உங்களுடைய ஆசான் சஞ்சீவராயனைப் போல பல நூறு ஆசிரியர்கள் தான் செய்யக்கூடிய செயலை, நாம் செய்யக்கூடிய செயல் நமக்கு வருவாயை கொடுத்தாலும் கூட வருவாயையும் மீறி பல மடங்கு உழைப்பை கொடுத்து அடுத்த தலைமுறையை உயர்த்த வேண்டும். நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்ற உணர்வோடு செயலாற்றக்கூடிய இளைஞர்களை கொண்ட பூமியாக இந்த தகடூர் மண் இருக்கிறது. அன்னை தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழட்டும் என்று அன்னைக்கு தன்னுடைய வாழ்நாள் தரக்கூடிய நெல்லிக்கனியை கொடுத்து அதியமான் வாழ்ந்த மண் அல்லவா இந்த மண். அப்படித்தான் இருக்கும். வள்ளல் வாழ்ந்த மண், வீரன் வாழ்ந்த மண், விவேகம் நிறைந்த மண், பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்து பெண்பார் புலவரை போற்றிய இந்த மண் அறம் சார்ந்த மண், மரம் சார்ந்த மண். இங்கே இருப்பவர்கள் சோடை போனதில்லை. அறிவார்ந்த இந்த சமூகத்திலே இந்த தருமபுரி மாவட்டம் உச்சம் நோக்கி பயணிக்கிறது என்று சொன்னால் அறிவார்ந்த திசையிலே நாம் எல்லாம் பயணிக்கின்றோம். தம்மை காக்க, தம் குடும்பம் காக்க உலகை தமரென்று தாம் உழைக்க வேண்டும். உலகை தமர் என்றால் உறவு. தம்மை காக்க, தம் குடும்பம் காக்க உலகை தமரென்று தாம் உழைக்க வேண்டும். உலகமே தம்முடைய சொந்தம் என்று உழைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நம் சமுதாயமும் உறவுகளாக உரிமையோடு வாழ முடியும். இன்று தனியாக பிள்ளைகளை அனுப்ப முடியவில்லை, பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? உலகை தமரென்று தாம் உழைக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவரும் நம் உறவுகள் என்ற சிந்தனை வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த கணியன் பூங்குன்றனாரின் எண்ணத்தை மனதிலே வைத்து நாம் பயணிக்க வேண்டும்.
தமிழ் பாடமாக இருந்தாலும் சரி, அறிவியல் பாடமாக இருந்தாலும் சரி, ஆற்றல் மிகு செயல்பாடுகளை நோக்கி உங்கள் சிந்தையை நீங்கள் செலுத்துங்கள். நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். பள்ளிக்கு ஆசிரியராக செல்வதென்றாலும் கல்லூரிக்கு செல்வதாலும் உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னால் அவை மூதாட்டி. ஏன் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னால் ஞானம் வேறு கல்வி வேறியா? வேறு. கல்வி என்பதை எத்தனை பட்டங்களையும் ஒருவர் பெற்றுவிடலாம். அந்த கல்வி மக்களுக்கு பயன்பட்டால் அது ஞானமாகிறது. ஆக ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது என்று சொன்னால் அந்த ஞானமும் கல்வியும் நயந்தவர்களாக நீங்கள் வாருங்கள், வர வேண்டும். நிறுவனம் இந்த பயிற்சி பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களாக ஞானமும் கல்வியும் நிறைந்தவர்களாக நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விதி வழி என்று வீணடிக்காமல் மதிவழி சென்று சாதித்தால் மாபெரும் சாதனைகளை நீங்கள் எல்லாம் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட சாதனைகளாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். இளமையில் வேர்வை சிந்தவில்லை என்றால் முதுமையிலே கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும். இளமையிலே வேர்வை சிந்தவில்லை என்றால் முதுமையிலே கண்ணீர் சிந்த வேண்டியிருக்கும். நீங்கள் இளமையிலே வேர்வை சிந்த துவங்கிவிட்டீர்கள். உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம். நாமே சிலை, நாமே கல், நாமே சிற்பி, நாமே சுத்தி, நாமே உளி. நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம். நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம். சிலையாக வருவோம். கருவறையிலே வைத்து நம்மை போற்றக்கூடிய நிலை பெறுவோம். அந்த உயர்வை நோக்கி நீங்கள் பயணியுங்கள் என்று சொல்லி நல்ல நூல்களை தேடி தேடி படிக்கின்ற பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்காக மீண்டும் பாவேந்தரிடமே செல்லுகிறேன். படி படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி வாழ வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்ப்பது எப்படி, அறம்படி, பொருள்படி, இன்பமும் சேர்த்துப்படி, இழந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்து வந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி வாழ வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வது எப்படி, அறம்படி, பொருள்படி, இன்பமும் சேர்த்துப்படி, இழந்த தமிழ்மறை மீண்டும் பிறந்து வந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, துவங்குகையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்காதின்பம் மறுபடி ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி நூலைப்படி, சாதி என்ற தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமோ மறுபடி, பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்ற அறிஞரின் கூற்றுப்படி நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டு நல்ல நூல்களை தேடி தேடி படித்து நல்லவர்களாக வல்லவர்களாக நாடு போற்ற வாழுங்கள். வல்லவர்களாக இல்லை என்றாலும் நீங்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற நீங்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் நன்கு படித்து முன்னேறி தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்றவர்களாக வளம் வர வேண்டும். தருமபுரி மண்ணிற்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும். நறுமணம் பயிற்சி பள்ளியும் பள்ளியால் பெருமை பெற்றோம், பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம் என்று பயிற்சி மையத்திற்கும் எங்களை போன்ற உங்களோடு அளவலாவிய எங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகைய வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என சொல்லி, சாம்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. பாரதிதாசன் புரட்சி கவி என்று சொல்லுகிறோம். ஒருவேளை பாரதிதாசனுடைய உரையை உங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு உத்வேகத்தை தருகிற ஒரு உணர்ச்சி பெருக்கான ஒரு உரை. நன்றி என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு எல்லைக்குள் அடங்கிவிடும். எல்லைக்குள் அடங்காதது உங்களுடைய ஊக்கம். இந்த உள்ளே பயின்று கொண்டிருக்கக்கூடிய நறுமலர் அகாடமியினுடைய ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், நிறைய துறை தலைவர்கள் இருக்கிறார்கள், நிறைய முதல்வர்கள் இருக்கிறார்கள், கல்லூரியினுடைய டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நிறைய முதுகலை தமிழாசிரியர்கள் இருக்கிறார்கள், அதே போல டிஎன்பிஎஸ்சியில் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமாக இருந்து இந்த ஒரு உரையை முழுமையாக கேட்டிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதில் உங்கள் முன்னால் ஒரு வண்ணம் வண்ணமாக நிறைய கைத்தட்டல்களும் இணையதளத்திலே வண்ணம் வண்ணமாக வெவ்வேறு வகையிலே பூக்கள் சிதறி கொண்டிருக்கிறது. அதுவே அவர்களுடைய அந்த ஊக்கம் எந்த அளவிற்கு அவர்கள் ஊக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஐயா, மனமார்ந்த நன்றி. ஐயா அவர்களிடம் நீங்கள் அவரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தகடூரினுடைய அடையாளமாக ஐயா அவர்களை பார்க்கிறோம். நான் முன்னரே குறிப்பிட்டதை போல தற்பொழுது அவர் ஓய்வு பெற்று விட்டார். இப்பொழுது எல்லா இடங்களுக்கும் ஒரு நாளைக்கு 2-3 சொற்பொழிவு கூட ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. காலையில் ஒரு இடம் பேசுகிறார், மாலையில் ஒரு இடம் பேசுகிறார். அந்த அளவிற்கு அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதனால உங்களுடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஐயா அவர்களை அவருடைய நேரத்தை பொறுத்து, நான் ரொம்ப நேரம் காலம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார், அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கும் சரி, அடுத்த வருங்கால சந்ததிக்கும் அவருடைய ஆற்றல் போய் சேர வேண்டும். நம்மை போன்ற எல்லோருமே ஊக்கம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களிடம் நீங்கள் ஏதாவது கேள்விகள், வினாக்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் கொஞ்சம் ஒவ்வொருவராக ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்குள்ளாக நாம் முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.